வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் கடவுளான முருகன், அழகன், சுப்பிரமணிய சுவாமியை பத்தி தான் பார்க்க போறோம். சுப்பிரமணியங்கிற பொருளை பரமஸ்வரூபத்தை குறிக்கிறது. சுப்பிரமணியங்கிற பெயருக்கு சிறந்த வேதங்களுக்கு தலைவன் அப்படிங்கிறது பொருள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற உரகடம் செல்லும் வழியில இருக்கிற வல்லக்கோட்டைங்கிற ஊர்ல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலோட வல்லக்கோட்டைங்கிற பெயருக்கு அர்த்தம் தெரியுங்களா? முற்காலத்துல இயற்கை எழில் சூழ்ந்த இளஞ்சிங்கிற தேசம் இருந்தது. அதுல இருந்த சலம் கொண்டபுரம்ன்ற ஊர்ல இஷ்வாகு குலத்தரசரான பகீரதன் அப்படிங்கிறவர் அரசு புரிஞ்சு வந்தார். தனது நாட்டுல நிலவிய செல்வ வளத்தினால அவர் ரொம்ப கர்வத்தோட இருந்தார். ஒரு சமயம் நாரதர் அங்க விஜயம் புரிஞ்சிருக்கார். அவரை கூட அவர் கண்டுக்கவும் இல்லை, உபசரிக்கவும் இல்லை. அதனால கோபம் கொண்ட நாரதர் திரும்பி வரும் பொழுது கோரன் அப்படிங்கிற அசுரன் ஒருவன் திக்விஜயம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். உடனே நாரதர் போய் அவர்கிட்ட, நீ எங்க போய் திக்விஜயம் பண்ணாலும் இந்த இளஞ்சி நாட்டை வென்றால் மட்டும்தான் உனது பூர்த்தி ஆகும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறார். கோபம் கொண்ட அசுரனும் இளஞ்சி நாட்டை வென்று ஜெயிச்சிடுற. அதற்கப்புறமா அவனுக்கு பயந்து இந்த பகீரத மன்னர் கானகத்துல போய் ஓடி ஒளிகிறார். நாடு நகரம் செல்வம் எல்லாத்தையும் இழந்து வறியவனான பின்னுதான் தன்னதோட கர்வம் அவனுக்கு தெரியுது. அதை எண்ணி அவன் கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது மீண்டும் நாரத முனிவர் அவன் எதிர தோன்றார். நீ இப்ப வருந்தி என்ன பிரயோஜனம்? நேரா போய் துர்வாச முனிவர் கிட்ட போய் உபாயம் கேளுங்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? தொண்டை மண்டலத்துக்கு போ, அங்க பாதிரி மரத்தின் அடியில முருகப்பெருமான நீ பூஜித்து வா அப்படின்னு உபாயம் சொல்றார். அது போல பாதிரி மரத்தை அடைஞ்சு முருகப்பெருமான இருதய கமலத்துல இருத்தி பூஜித்து தவம் செஞ்சு வராரு பகீரதன். ஒரு சித்திர திங்கள் சுக்கர வாரத்துல முருகப்பெருமான் காட்சி அவனுக்கு மீண்டும் அரசுரிமை கிடைக்க வரமருள்றார். மன்னனும் பெருமகிழ்ந்து பெருமான வணங்கி தனது நாட்டை அடைஞ்சு அசுரனை போர்ல வென்று அரசாட்சி பெற்றார். மறுபடியும் தொண்டை மண்டலத்துக்கு வந்து தனக்கு திருவருள் செஞ்ச முருகப்பெருமானுக்கு ஒரு திருக்கோயிலை கட்டு வைக்கணும்னு இங்க திருக்கோயில வல்லக்கோட்டை கோயில கற்றார். இப்படித்தாங்க இந்த கோவில் உருவானதா வரலாறு. அது மட்டும் இல்லைங்க. ஒரு சமயம் இந்திரன் தனது குருவாகிய பிரகஸ்பதி கிட்ட போய் முருகப்பெருமானோட சிறந்த ஒரு தலத்தை கூறுங்கன்னு கேக்குறார். பிரகஸ்பதியும் பூ உலகில தொண்ட மண்டலத்துல இருக்கிற பாதிரி மரத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானோட தலம்தான் உத்தமம்னு கூறி அருள்றாராம். அதன்படி இந்திரன் இந்த தலத்திற்கு வஜ்ராயுதத்தினால ஒரு தீர்த்தத்தையே உருவாக்கி அந்த தீர்த்தத்தை கொண்டே சுப்பிரமணிய கடவுளை அபிஷேகிச்சு பாதிரி மலரால பூஜித்து தனது விருப்பங்களை நிறைவேற்றிக்கிட்டாராம். பிறகு இந்திராணிய மணந்து சிறப்புற்றாராம். இந்திரன் உண்டாக்கிய இந்த தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் அப்படிங்கிற பெயரோட இந்த ஆலயத்தோட கீழ்த்திசையில இன்னும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க. வல்லன் அப்படிங்கிற அசுரன் ஒருவன் இந்த ஊர்ல தனது வசமாக்கிக்கிட்டு மக்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு வந்தான். தேவர்களுக்கு கூட தீராத தொல்லை கொடுத்து வந்திருக்கான். அவனது கொடுமைக்கு அஞ்சிய தேவர்கள்லாம் முருகப்பெருமான போய் சரணடைகிறாங்க. உடனே அவரு தேவர்களுக்கு அவையும் அழிச்சு தனது வேலாயுதத்தை விடுத்து வல்லனை வதை செய்கிறார். அசுரன் உயிர் பிரியும் சமயம் நல்ல புத்தி வரப்பெற்று இந்த ஊர் தனி இனிமே தனது பெயரால விளங்கணும்னு அருள் செய்யுங்கன்னு சொல்லி முருகனை வேண்டார். பெருமானம் அந்த மாதிரியே வரமளிச்சாராம். அதனாலதான் இந்த தலத்திற்கு வல்லன் கோட்டை அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டு தற்போது வல்லக்கோட்டைன்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, புராண சிறப்பு கொண்ட இந்த தலத்திற்கு ஞானியர் பலரும் அருள் பெற்றிருக்காங்க. ஒரு சமயம் அருணகிரிநாதர் திருப்போரூர் கந்தபெருமான வழிபட்டு அங்கு இரவு தங்கியிருக்கிறார். காலையில தணிகை முருகனை வழிபட செல்லலான்னு எண்ணியபடியே உறங்கினாராம். 4ஆம் யாம இரவு வேளையில அவரது கனவுல முருகப்பெருமான் எழுந்தருளி கோடை நகர் மறந்தனையோ அப்படின்னு சொல்லியிருக்கார். மறுநாள் கண் விழித்த அருணகிரிநாதர் கந்தனை நினைச்சு கசிந்துருகி பிறகு வல்லக்கோட்டை தலத்தை அடைஞ்சு சுப்பிரமணிய பெருமான கண் குளிர கண்டு வணங்கி 8 திருப்புகழ் பாடலை இங்க பாடி அருளினாராம். அவர் இந்த தலத்தினை கோடை நகர்னு பெருமான் கோடைப்பதியோன்னு சந்த கவிகளால பாடியிருக்கிறார். இந்த திருக்கோயிலோட தலவிருச்சம் பாதிரிமா இத சிறப்பின சங்க இலக்கியங்கள்லாம் தெரிவிக்குது. இந்த சித்திரையில் மலரும் சிறப்பு. இதன் இதழ் குழாய் போல வளைஞ்சிருக்கிறதுனால இதை கூன் மலர்னு வாங்க. அம்புவாகினி, பாடலம், புன்காளி போன்ற பல பேரும் இந்த மலருக்கு இருக்குங்க.
இதோட இதழ் வெண்மை, மஞ்சள், செம்மஞ்சள் நிறம். சிறப்பு பொருந்திய இந்த மரத்தின் அடியில முருகப்பெருமான் பகீரத மன்னனுக்கும் காட்சி அளிச்சதை தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆலயத்துல முருகப்பெருமான் 7 அடி உயரம் கொண்டு வள்ளி தெய்வயானையோட கிழக்கு முகமா அருள் பாலிக்கிறார். ஆலய பிரகாரத்து தென்மேற்கு திக்குல முக்கால கணபதி சன்னதி இருக்கு. 3 காலங்களில் நேரும் பாவங்களையும் விக்கினங்களையும் போக்கும் 3 கணபதிகள் ஒரே சன்னதியில இங்கு அருள் பாலிக்கிறது சிறப்பு. மேற்கு பிரகாரத்துல உற்சவர் சன்னதியும் இதன் அருகே தலமரமாகிய பாதிரியும் வடமேற்கு திக்குல வள்ளி தெய்வயானையோட 6 பெருமுக பெருமானின் சன்னதியும் இருக்கு. பிரகாரத்தோட கிழக்குல இடும்பன் கடம்பன் பைரவர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இங்க நாள்தோறும் 6 கால பூஜையும் ஆகம விதிப்படி நடக்குது. காலை 8 to 10 மணி வரைக்கும், மாலை 5 முதல் ஆகிய 3 வேளையில அபிஷேகம் நடைபெறும். சித்திர தமிழ் வருட பிறப்பு உற்சவம் இங்கு விமர்சையா நடைபெறுது. இந்த திருக்கோயிலுக்கு 6 வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாள் வந்து வணங்குறவங்களுக்கு இழந்த பதவிகள், நிறைவான செல்வங்கள், திருமணப்பேறு ஆகியவை கிடைக்கும். உண்டியல் காணிக்க, முடி காணிக்க, துலாபார காணிக்க, காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது ஆகிய பிரார்த்தனைகள்லாம் இங்க நிறைவேற்றப்படும். சிறப்புகள் பல பொருந்திய இந்த ஆலயத்திற்கு நாமும் வந்து வணங்கி நல்ல பலன் பெற்று உயரணும். முருகன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நண்பர்களே, பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.